Hey, this is Naveen. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னன்னா நான் MacBook Air M3 16 GB யூனிஃபைட் மெமரி அண்ட் 512 GB SSD வேரியன்ட் வந்துட்டு வாங்கலான்னு சேலம் வந்திருந்தேன். ஸோ அது போய் வாங்குறது, அன்பேக் பண்ணுறது, அது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைன்ஸ் மாலா கடைக்கு வந்தாச்சு. இட்ஸ் அரௌண்ட் 1,50,909 ருபீஸ். அது இல்லாமல் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஆஃபருங்கிறனால 6% ஆஃப் என்னோட கசினோட நேமில் நான் பில் பண்ணிட்டேன். ஸோ ஐடி ப்ரூஃப் கொடுத்து, அது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோட ஐசிசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதுனால அகைன் 10,000 ஆஃப் ஆனிச்சு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1,35,606 ருபீஸ். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1,36,000 பில் பண்ணிட்டுருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ என்னன்னா, நான் வந்துட்டு என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதில் விழுவுது. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என் கையில் வந்துட்டு ஆயிலியாக இருக்கா, அந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன் டேவாக வந்துட்டு இந்த மேக்புக் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஹெச்பி பெவிலியன் i5 8th ஜென்ரேஷன் வச்சுருந்தேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப வாங்கினேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அது இதையும் கம்பேர் பண்ண முடியாது. i5 வேறு, M3 வேறு. ஒன்றும் பெருசாக நான் அதில் யூஸ் பண்ணல. சின்ன சின்ன எனக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். இன்னும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அந்த மாதிரி நான் எதுவும் ரன் பண்ணி பார்க்கல. இப்போதைக்கு ஐக்ளிப்ஸ் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அது கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ விண்டோஸில் இருந்துட்டு இது மூவ் ஆகிறது ரொம்ப புதுசாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஹெச் கோட் அந்த மாதிரி வந்துட்டு மேக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. மேபி இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு சாஃப்ட்வேர்ஸ் போடுறப்ப அது எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒன்றும் டெக் ரிவ்யூவர் கிடையாது. பட் ஒரு யூஸராக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறப்ப எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத என்னால் கன்வே பண்ண முடியும். ஸோ இது வாங்குறதுக்கு வந்து குரோமா இங்கே அப்ரோச் பண்ண சேலமில். அவங்க வந்துட்டு பேஸ் வேரியன்ட் தான் இருக்குது. இன்கேஸ் 16 GB வந்துட்டு எனக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். பட் ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை, அது வந்து apple.comல தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ எங்களால் ரெடி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீக்கே வந்துட்டு இங்கே iPlanetல வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பீஸ் தான் எனக்கு கிடச்சிது. இன்கேஸ் உங்களுக்கு 16 GB 512 வேரியன்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. இன்கேஸ் இல்லைனா, ஸோ அவங்க பக்கத்தில் இருக்க அவுட்லெட்லேருந்து மேபி ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதர் தேன் தட் ஈஸியாக இருக்குது. லைக் ரொம்ப நான் வந்து அந்த பழைய லேப்டாப் வந்துட்டு என்னால் படுத்துட்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது வந்துட்டு அழகாக படுத்துகிட்டே யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சார்ஜும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க 18 ஹார்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நேற்று நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டுருந்தேன். என்னோடய மொபைலில் இருக்கிற பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் மூவ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருந்தேன். ஸோ சார்ஜ் நல்லாவே நிற்கிது. பேட்டரி பற்றி குறைன்னு எதுவும் சொல்ல முடியாது கண்டிப்பாக மேக்புக்கில். மற்றபடி இன்னும் நான் அதில் சொன்ன மாதிரி நான் பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் ரன் பண்ணல. ஹெச் கோட், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அந்த மாதிரி நான் எதுவும் ரன் பண்ணல. மேபி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதை மேபி வந்து ஒரு 1 மந்த் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு என்ன அதுலேருந்து தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி மேபி நான் இன்னொரு வீடியோ வேணால் நான் மேக் பண்ணுறேன். மற்றபடி இப்போதைக்கு இட் வாஸ் ஸோ குட். இட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் வீடியோ. பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.